புதுச்சேரியில் அதிமுக நிர்வாகி வீட்டில் நடந்த கொள்ளை வழக்கில் திட்டம் போட்டு திருடிய 10 பேர் கும்பல் சிக்கியிருக்கிறது. 2 மாதங்களாக திட்டம் போட்டு கும்பல் கொள்ளையை அரங்கேற்றியது எப்படி? அதிமுக பிரமுகரிடம் வட்டிக்கு கடன் வாங்கி வந்த பழக்கடைக்காரர் கொடுத்த தகவலின் பேரில் கொள்ளை கும்பல் திருட்டை அரங்கேற்றியுள்ளது. கொள்ளையடித்த பணத்தில் சுற்றுலா சென்ற கும்பல் 5 நாட்களில் சிக்கியது எப்படி? புதுச்சேரி மாநில அதிமுக நிர்வாகியாக இருப்பவர் 58 வயதான கருணாநிதி. இவர் புதுவையில் மதுபான கடை, இறால் பண்ணை உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார். இவருக்கு வெங்கடாநகர் 6வது குறுக்கு தெருவில் 2 தளங்களை கொண்ட வீடு இருக்கிறது. இந்நிலையில் இவரது வீட்டிற்கு இரவு 3 பேர் கொண்ட கும்பல் ஒன்று வந்திருக்கிறது. அவர்கள் கீழ்த்தரத்தில் இருந்த கருணாநிதியிடம் முகவரி கேட்பது போல் பேச்சு கொடுத்துள்ளனர். அடுத்த சில நொடிகளில் அவரை கீழே தள்ளி கழுத்தில் கத்தியை வைத்து வீட்டு மாடி அறைக்கு அழைத்து சென்றனர். வீட்டில் இருந்த அவரது குடும்பத்தினரையும் கத்தி முனையில் ஒரு அறைக்குள் அடைத்து வைத்துள்ளனர். கருணாநிதியிடம் உன்னை கொலை செய்வதற்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள், நீ கூடுதலாக பணம் கொடுத்தால் உன்னை விட்டு விடுவோம் என்று சினிமா வில்லன் பாணியில் கூறியுள்ளனர். அதற்கு அவர், நான் பணம் கொடுக்கிறேன், நீங்கள் என்னை விட்டுவிடுங்கள் என கூறியுள்ளார். ஆனால் அவர்கள் விடுவதாக இல்லை. பீரோ சாவியை கேட்டு அவரை அடித்து தாக்கி இருக்கிறார்கள். அவர் தர மறுத்ததால் கையில் சிகரெட்டை வைத்து சூடு வைத்து கொடுமைப்படுத்தியுள்ளனர். அதன் பிறகு சாவியை கண்டுபிடித்த கும்பல் பீரோவில் இருந்த 38 லட்சம் ரூபாய் ரொக்கம், 82 சவரன் நகைகளை எடுத்துக் கொண்டனர். வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடித்து உடைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த பகீர் கொள்ளை சம்பவம் குறித்த புகாரின் பேரில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரிக்கப்பட்டன. வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டாலும் அதன் ஹார்ட் டிஸ்க் முழுமையாக கிடைத்தது. அதில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ததில் ஏற்கனவே குற்ற வழக்கில் தொடர்புடைய கிருஷ்ணகுமார் என்பவரின் முகம் அதில் பதிவாகியிருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் கொள்ளை கும்பலுக்கு மூளையாக செயல்பட்ட கிருஷ்ணகுமார் திட்டம் தீட்டி 10 பேர் கும்பலுடன் சேர்ந்து கொள்ளையை அரங்கேற்றிய தகவல் கிடைத்தது. தனிப்படை போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் பல்வேறு இடங்களில் பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் கிருஷ்ணகுமார், வெற்றிவேல், மார்க்கெட் கார்த்தி, மெக்கானிக் கார்த்தி, சையத் ரியாஸ், ஆனந்த், ஸ்டாலின், முகமது ஆஷிக் அலி, ஜான் மணி ஆகிய 10 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். பிடிபட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொள்ளையை 2 மாதங்களாக திட்டம் தீட்டி எப்படி அரங்கேற்றினார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. சில மாதங்களுக்கு முன்பு தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை அருகே மருந்து நிறுவன மேலாளரை வழிமறித்து பணம் கொள்ளையடித்த வழக்கில் கொள்ளை கும்பலின் தலைவன் கிருஷ்ணகுமார் கைதானார். அதன் பிறகு 1 மாதம் முன்ஜாமீனில் வெளிவந்த கிருஷ்ணகுமார் அடுத்த கொள்ளைக்கு தயாரானார். தனது கூட்டாளிகளுக்கு விருந்து வைத்து அடுத்து எங்கு கொள்ளையடிப்பது என்பது குறித்து கேட்டுள்ளார். அப்போது அப்பகுதியில் மாம்பழ கடை நடத்தி வந்த ரியாஸ் என்பவர் தான் கருணாநிதியிடம் அடிக்கடி வட்டிக்கு கடன் வாங்கி வருவதாகவும் அவரிடம் பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து 2 மாதங்களாக கொள்ளை திட்டத்தை வகுத்த அந்த கும்பல் கடந்த 19ஆம் தேதி இரவு கொள்ளையை அரங்கேற்றியது விசாரணையில் தெரிய வந்தது. வெற்றி அவங்க கூட ஒரு 5 பேர் 6 பேர் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறோம். அவங்களுடைய கன்ஃபெஷன்ல கிருஷ்ணகுமார் அவர் தான் இதுக்கு மூளையாக செயல்பட்டவர். அவர் ஏற்கனவே 3 மர்டர் கேஸ் இருக்கு, அதெல்லாம் 15 கேஸ் இருக்கு. ஸோ அவர் ராத்திரி கோட்டத்தில் பிடிக்கிறோம். அப்போ அவர் பிடிக்கும் போது தப்பிக்க வச்சு குதிக்கிறாரு. அப்போ கையில் அவருக்கு அடிப்படுது. அதுக்கப்புறம் 303 பேர் பிடிக்கிறோம்.
ஸ்டாலின், முகமது அண்ட் ஜான்லாம் பிடிக்கிறோம். ஸோ இவங்ககிட்ட இவங்களோட கன்ஃபெஷன் பேசிஸில் இது வரைக்கும் வந்து 14 லட்சம் பணம், 6 செல்ஃபோனு, கோல்டு ரிங்ஸு, சில்வர் ரிங்ஸு, கோல்டு செயின், இண்டிகா காரு, அவங்க அப்பன்ஸ் யூஸ் பண்ண கத்தி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். பணத்தை கொள்ளையடித்தவுடன் 10 பேரும் 3 குழுக்களாக பிரிந்து கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு என சுற்றுலா சென்று கொண்டாடி இருக்கின்றனர். அவர்களை நோட்டமிட்டு வந்த போலீசார் வெள்ளிக்கிழமை ஒருவர் பின் ஒருவராக சுற்றி வளைத்து கைது செய்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.